தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த பக்தி ஒலினர்கள், சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த மீனாட்சி கல்யாணத்துல ரொம்ப விசேஷமா நடந்தது. இப்ப நம்ம பாத்துல எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 மாசம் 2 மாசம், அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணி உடனே பத்திரிகையெல்லாம் அடிச்சு பந்துக்குழுக்கெல்லாம் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, சம்பந்திக்கு நல்ல பத்திரிகை கொடுத்து கூட பிறந்தவனுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கும். இந்த மைத்துனர் உறவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுக்கும் தான் மைத்துனர் உறவு ரொம்ப அதிகம். சிவபெருமான் மகாவிஷ்ணுவை பார்க்கும் பொழுதுலாம் மைத்துனரே சௌரியமான் தான் கேட்பாராம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். இந்த மகாபார்வதி மீனாட்சி வைணவ குடும்பத்தில் பிறந்து சைவத்திலே எம்பெருமான் சிவபெருமானை திருமணம் செய்கிறார். அப்பயே வைவமும் சைனவும் ரெண்டும் ஒன்னா இருந்திருக்கு. மீனாட்சியோட திலகம் பார்த்ததுல உள்ள அங்க அவ சீச்சூற்றமே இருக்கும். அதுல அப்படி ஒரு அம்பாள், அவ பூர்வம் அவாத்து ஒரு சம்பிரதாயத்தை அம்பாள் அனுசிஷ்டு திருமணமானோன்னு சைவத்தை இணைத்தாள் அம்பாள். இந்த காலத்துல என்ன வைணவ சைனவ கல்யாணங்கள்லாம் அந்த காலத்துல பண்ணவே மாட்டா, பேசவே மாட்டேன்பா. எம்பெருமானே இப்படி பண்ணிட்டு இருக்கார். அடுத்ததாக இந்த கள்ளழகர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். ஒரு புராணத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, கள்ளழகர் அங்க மேலேந்து இறங்கி வரும்பொழுது சுவாமியோட அழகு அப்படி ஒரு அழகாம். சுவாமி தங்கையோட கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கார். வந்தவர் என்ன பண்ணார், அப்படியே மக்களை தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது வைகை ஆற்று கிட்டக்க நிற்கும் பொழுது கடல், அந்த காவேரியை கடக்கிறதுக்குள்ள கல்யாணம் ஆயிருக்கு. அவர் கோபம் அடைந்தார், அதெல்லாம் வேற. நம்ம பார்த்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி அவெல்லாம் சம்பந்திகள் ஒத்துண்டா கூட எம்பெருமானுடைய பிறந்தாத்து சீர் கொடுத்திருக்காரு பாருங்க எம்பெருமான். அப்படி ஒரு சீர், அதே எதிர்மறியாத சீரி சிவபெருமான் பண்ணியிருக்க. இது எதுக்காக இந்த கலியுகத்துல சொல்றோம் அப்படின்னா, கள்ளழகர் ஆற்றில் இறங்குற அன்னைக்கு பெருமாள் கோயில்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அக்கார வரசலோ இல்லைன்னா சக்கர பொங்கலோ தலிகை விடலாம். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு சொல்றேன். அடுத்ததாக சுவாமி எங்களுக்கு கோயில்லாம் போகும்போது என்ன பண்ற அப்படின்னா, நம்ம ஆத்துல சக்கர பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. நம்ம ஆத்துல தடைப்பட்டு இருக்கக்கூடிய திருமணங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். சார், நீங்க ஜாதகத்தின்னு ஜோசியரா போயிட்டு ஒவ்வொரு ஜோசியர் சொல்றதையும் மைண்ட்ல போட்டுண்டு யார் கரெக்டுன்னு தெரியாம மண்டை குழப்பி உட்காந்து, நம்ம பிறந்தாச்சு, நம்ம வாங்கிட்டு வந்த வரத்தை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அது எக்காரத்தை கொண்டும் மாறாது. அதை மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா பகவான் ஒத்தரால தான் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட கள்ளழகருக்கு பிடித்தது ரொம்ப விசேஷமான சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும் இருக்கு. அழகர் கோயில்ல பார்த்தீங்கன்னா நிவர்த்தி நடந்துட்டே இருக்கும். அது ஒரு புராணமே இருக்கு, சுவாமியே சாப்பிட்டு இருக்காருங்கிறது. அதே போல இந்த கள்ளழகர் சாப்பிட்றதுல இந்த சக்கர பொங்கல நம்பாத்துல கள்ளழகர் இறங்குறார். என்னைக்கு அப்படின்னா 1ஆம் தேதி அன்னைக்கு 1/5/2026 அன்று சுவாமிக்கு கள்ளழகருக்கு நம்பாத்துல ஒரு சக்கர பொங்கல் வைத்து நைவேத்தியம் பண்ணி பெருமாளை நினைச்சுக்குங்க. அவர் அவ்வளோ சந்தோஷமா வராராம். சந்தோஷமா வரார். எதுக்கு? தங்கையோட கல்யாணத்துக்கு. இதனால என்ன நடக்கும், என்ன பலாபலன்? காசு மழை கொட்டும், கடன் தொல்லை தீரும், காசு நிறைய வரும் சார். நீங்க பெருமாளை வழிபடுங்க. கள்ளழகருக்கு அன்னைக்கு சக்கரபொங்கல் நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். பொண்ணுக்கு நீங்க கண்டிப்பா உங்க பொண்ணு கல்யாணத்துல நல்ல சீர்வரிசை செய்வேன். நம்ம பாத்துல கல்யாண பாக்கியம் நடக்கும். சுவாமி, என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் எதுக்கு நைவேத்தியம் பண்ண நீங்க கேட்கறது கரெக்டா இல்லையா? சுவாமி, ஒரு 10 ரூபா உங்களுக்கு கையில எக்ஸ்ட்ரா வந்தா வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அது கோவிலுக்கு தர்மம் பண்ணுங்க. அடுத்தது
குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம். அந்த சக்கர பொங்கல் அந்த குழந்தை பிறக்காத ஆத்துல நைவேத்தியம் பண்ணி 10 பேருக்கு கொடுத்து தானும் சாப்பிடலாம். கோவில்ல சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி பெருமாளுக்கு 10 பேருக்கு விநியோகம் பண்ணுங்க. அதுல இருக்கிற மகாபலன் எப்படின்னா, கள்ளழகர் ஆத்துல இறங்கறதுக்கு முன்னாடி அவர் அந்த அழகர் மலையில இருந்து இறங்கி வரத்துக்குள்ள அதுவே 2 நாள் ஆகுது. அவ்வளவு தூரம் அவர் இறங்கி வந்துட்டே இருக்கும் போதே அவரை மக்கள் தரிசனம் பண்ணுகிறார்கள். ஆனந்த கோலாகலத்துடன் வந்து கொண்டிருக்கிறார் கள்ளழகர். அப்ப கள்ளழகர் வரத பார்த்தீங்கன்னா, அந்த மலையிலிருந்து இறங்கி வரும்போது நீங்க அந்த கிராமவாசிகள் எல்லாம் பாப்பா பாருங்க, சுவாமி அவ்வளவு கோலாகலமா வரார். அப்ப என்ன ஆசீர்வாதம் பண்றார் அப்படின்னா, கள்ளழகர் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் அனுகிரகத்தோடு தான் வந்து நிக்கிறார் வைகை ஆற்றுல. அதனால்தான் நீ சக்கரபொங்கல் நைவேத்தியம் பண்ண சொன்னேன். அந்த சக்கரபொங்கல் நைவேத்தியம் பண்ணி இல்ல அக்கார வடசல் நைவேத்தியம் பண்ணி நீங்க பெருமாளுக்கு ஆத்துல நைவேத்தியம் பண்ணுங்க, கோவில்ல கொடுங்க, பெருமா கோவில்ல கொண்டு கொடுக்க சொல்லுங்க, பெருமா கோவில்ல பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணுங்கள், செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள். எம்பெருமான் எப்படி வந்தார்? பட்டு பீதாம்பரம்லாம் என்ன அவ்வளோ நகைகள், அவ்வளோ சீர்வரிசைகளோட வரார் தங்கைக்கு. ஒரே குடமா வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் கொண்டு கொடுக்கிறார். அதே போல நமக்கும் இந்த பேங்க்ல எல்லாம் லோன் வாங்கியிருப்பா, லோன் அடைக்க முடியாது. வீடு வாங்கியிருப்பா, கடன் அடைக்க முடியாது. இப்படி மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருப்பா. அவளுடைய சுமங்களை எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு எம்பெருமான் கள்ளழகர் அவ்வளோ சீர்வரிசையோட வர்றார். அதே மாதிரி நமக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் பிற்காலத்துல அப்படின்னா எம்பெருமான் கள்ளழகரை நினைத்து கொள்ளுங்கள். கள்ளழகர் தான் திருப்பதிக்கு மேல அவர் தெரியுமோ உங்களுக்கு. திருப்பதியில அவர் வாங்கிக்க நம்மள்ட்ட இருந்த, ஆனா கள்ளழகர் கொண்டு வருவர் நமக்கு. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு 1/5/2026 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எம்பெருமானுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி 10 குழந்தைகளுக்கு கொடுங்கோ, பக்கத்தாத்துல கொடுங்கோ, நிறைய கொடுங்கோ, கோவில்ல அன்னதானம் பண்ண சொல்லுங்கோ. அப்படி ஒரு விசேஷமான செய்திகளை செஞ்சேன்னா எம்பெருமான் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு என்னைக்கும் கிடைக்கும். சகல செல்வத்தோட நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குற அன்னைக்கு காலையிலேயோ இல்லை சாயந்தரமோ நம்ம பாத்துல கொஞ்சோண்டு சக்கர பொங்கலோ அக்கார வடசலோ செய்து விநியோகம் பண்ணுங்கள். 10 பேருக்கு கொடுங்கோ. நம் பாத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல். இது யாருக்கு தெரியுமா நீங்க பண்ண போறேன்? இப்போ உங்களுக்கு இல்ல, பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் 14 ஆண்டுகள், நம்ம 14 வருஷம் 14 சந்ததிகள் பின்னாடி வர போறா. பையனுக்கு பேரன் பிறக்கணும், பேரனுக்கு இன்னொரு பேரன் பிறக்கணும், அந்த பேரனுக்கு இன்னொன்னு பிறக்கணும். அப்படி கண்டினியூட்டியா நம்ம வம்சங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த குழந்தைகள் எல்லாம் இந்த புண்ணியத்தை நன்றாக அனுபவித்து அவளும் வருஷா வருஷம் இதை மாதிரி செய்வா. நீங்க செய்யறத பார்த்தோன்னே வம்சங்கள் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும். உங்க காலத்துல குழந்தை செல்வத்துக்கு குறைவே இல்லாம 14 வம்சங்கள் வரைக்கும் அங்க நிற்கும். நம்ம ஒன்றும் 2 வம்சம் 3 வம்சம் பார்ப்போம், அவ்வளவுதான். அதிகபட்சம் 4 வாய்ப்பு இருந்தால். அப்படிப்பட்ட வம்சங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும், குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி தான் நம்ம இதை செய்யறோம். அதனால தன கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் பெருமாளுக்கு சேவை செய்து கள்ளழகரை மதுரையிலே போய் ஆறில் இறங்கும் பொழுது தரிசனம் செய்யுங்கள். அம்பா பெருமாளுடைய அனுகிரகத்துடன் நம்ம இல்லத்திலே நம்ம கிராமத்தில் எல்லாரும் நன்றபடியாக இருந்து செல்வ செழிப்புடன் வாழ பெருமாளை பிரார்த்திக்கிறோம். நம பார்வதீபதயே மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.